ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி விறகடுப்பு சமையல் தாங்க. மண்பானையில் தாங்க சாம்பார் வைக்க போகிறோம். மண் சட்டியில் தான் சாம்பார் அடிக்கலாம். சாதம் வெந்துருச்சு, வடிச்சிக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க இது செஞ்சு வச்சுருக்கேன். சரி கொஞ்சம் ஆறுட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வந்துருச்சு, சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கு தோரம்பருப்புங்க, சாம்பாருக்கு தோரம்பருப்பு அடுப்பில் இருக்குங்க. அடுப்பில் வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே சாதத்தை வடித்து விட்டுறலாம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு, வடித்த சாதம், சாம்பார், அப்புறம் பலாக்கொட்டை பொரியல். தெரியல, பலாப்பழம் அதோடைய கொட்டை தாங்க இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். அதனால் தோலெல்லாம் சீவிட்டு இதை ஊற வச்சுருக்குங்க. அதுக்குள்ளே சாம்பார் ரெடி பண்ணிடலாம். சாம்பாருக்கு என்னென்ன காய் போட்டு வைக்க போகிறோன்னா, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மாங்காய் போட்டு தாங்க சாம்பார் வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய். ஒட்டு மாங்காய் குழம்புல போட்டால் செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. வாங்க பார்க்கலாம் எப்படி சாம்பார் வைக்க சொல்லிட்டு. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்கும், விறகடுப்பில் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முருங்கைக்காய் அதை கட் பண்ணிடலாம். சாதம் வடித்து விட்டேன். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செஞ்சிட்டேன். கூழா செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பயிர் அடுப்பில் வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் தாங்க, முருங்கைக்காய் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெள்ளிக்கிழமைனாலே சாம்பார் தானே. எங்கள் வீட்டில் சாம்பார் தாங்க வெள்ளிக்கிழமைனாலே. மற்ற வீட்டில் எப்படின்னு தெரில. அதிகமாக மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. சாம்பார் தான். கிராமத்து சைடு அப்படி தான் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எப்பயும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. மற்ற நாளில் எடுப்பாங்க. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி சாம்பார், அதுக்கப்புறம் பலாக்கொட்டை பொரியல் தாங்க. பயிர் வெந்துச்சா சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணுங்க. காய் அரிகிற வரைக்கும் வெந்தால் போதும். அப்படியே காயெல்லாம் அரிஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. விறகடுப்பு சமையல் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காய் நம்ம வீட்லேயே மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த மரத்தில் இருந்து தான் காய்ச்சி அப்படியே பறித்து அப்படியே கட் பண்ணி சமைக்க வேண்டியதான். இப்போ சிட்டிலெலாம் முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குறாங்கல்ல. எங்கள் அத்தை வீடெல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களாம் ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா, 15 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இங்கே அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய், கத்திரிக்காய் அம்மா வீட்டில் செடி இருக்குது. ஒரு 4 செடி தான் இருக்குது. அதில் நல்லா 1 கிலோ 2 கிலோ காய வைக்கும். அது அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் கட் பண்ணுறதுக்குள்ளாரே அந்த தோரம்பருப்பு வெந்துடும். அதனால் சொல்லிட்டு தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கிராமத்தில் எல்லாருமே விறகடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்பாங்க. விறகடுப்பு இப்போ தாங்க ஈய பாத்திரம். அப்போல்லாம் மண் சட்டி, மண் பானை, மண் அடுப்பு எல்லாமே மண்ணால் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எந்த நோயுமே இல்லாமல் இருந்துச்சு. மண் சட்டியில் தான் அப்போ சமைப்பாங்க. எங்கள் நாத்தனாரை கேட்டான், தலையாட்டுது. எங்கள் நாத்தனார் இருக்காங்களா, என் கூட இருப்பாங்க பாரு, லக்ஷ்மி. அவங்ககிட்ட கேட்குறான், ஆமான்னு தலையாட்டுது. முருங்கைக்காய் கட் பண்ணிச்சு. அதுக்குள்ளே கத்திரிக்காயும் கட் பண்ணிடலாம். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது இதே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா இல்லை எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கான்னு தெரில. சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது வீட்டில் இது மாதிரி குழம்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டு. டெய்லியும் தூங்கி வந்தோடனே என்ன குழம்பு வைக்கிறது இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது.
வெள்ளிக்கிழமான பிரச்சனை இல்லை சாம்பார். இது வந்து கருப்பு கவுனி கொள்ளு இருக்குல்ல, அது ரெண்டுமே சேர்ந்தாங்க கஞ்சி செஞ்சு வச்சுருக்கேன். சரி வெளியில் காற்றோட்டமாக ஆறட்டும், அது அப்படியே வச்சுருந்தா சூடாக இருக்குது. அப்படியே அவங்க ஆஃபீஸ் போகும்போது சீக்கிரமாக குடிச்சிட்டு போக முடியல, சுட்டு தான் ஆற வச்சுட்டு இருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ மாங்காய் கட் பாருங்கள், எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்கள். மாங்காய் கட் பண்ணிடலாம். பயிறு வெந்துச்சு, அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணதுக்குள்ளாரே பயிறு வெந்துடும். இங்கே பக்கத்து வீட்டில் தாங்க அம்மா கொடுத்தாங்க, அங்கே மரம் இருக்குது அவங்க வீட்டில். எப்போ சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு எப்போ நம்ம கேட்டாலுமே கொடுப்பாங்க. அங்கே நிறையா மாங்காய் கொடுப்பாங்க. இந்த மாங்காய் சீசன் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம காசுக்கெல்லாம் வாங்க மாட்டோங்க. கேட்டாலே இங்கே கொடுப்பாங்க. மூத்தார் வீட்டில் மரம் இருக்குது, மூத்தார் கொடுத்து அனுப்புவாங்க. அம்மா வீட்லேயும் மரம் இருக்குது. நானுமே ஒரு 2 கன்று இப்போ தான் வச்சுருக்கேன். சின்னது ஒன்று, கொஞ்சம் பெருசாக ஒன்று. அது என்ன காய்க்க ஒன்றும் லேட்டாகும் பிள்ளைது. ஒரு வீட்டுக்கு அவசியமாக ஒரு பெலா மரம் மாமரம் கண்டிப்பாக இருக்கணுங்க. மோஸ்ட்லி கிராமத்தில் எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்லையெல்லாம் பெலா மரம் மாமரம் எல்லாமே வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா தான் வைக்கணும். அடுப்பு எரிஞ்சால் நல்லா எரியும், இல்லைன்னா எரியாது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு, மாங்காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தக்காளி வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஊறி வச்சுக்கலாம். சாம்பாரில் கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்குங்க. எந்த குழம்பா இருந்தாலும் இருந்தால் போடுவான், இல்லைன்னா விட்டுருவோம். எடுத்து வைக்கலாம். கருவேப்பிலை வந்து எடுத்து போட்டுறாங்க, அதனால் சொல்லிட்டு துவையலாக செஞ்சிடுறது. ஸோ இப்படி சமைச்சா தானே கருவேப்பிலை. நானே கூட கருவேப்பிலைனா எடுத்து ஓரம் வச்சுட்டு தாங்க சாப்பிடுவோம். அது எப்போ தான் அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் அதிகமாக இப்போ கருவேப்பிலை போகிறதில்ல, துவையலாக செஞ்சிடுறது. வாங்கிட்டு வந்தாங்கன்னா பூண்டு மிளகு ஜீரகம் புளி இதெல்லாம் வச்சு துவையலாக செஞ்சிடறது. சட்னிக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கே துவையலாக தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஊறுகாவா. இப்போ கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் கொஞ்சமாக தாளிக்கு எடுத்துகிட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. சாதமாக வடித்து விட்டாச்சு. அதை நிமித்தி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்பயுமே சாதம் வடித்த உடனே அதில் தட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து போட்டு தாங்க அப்புறம் சாப்பாட்டே மாற்றணும். இங்கே பாருங்கள், சாதம் நல்லா சூப்பராகிடுச்சு. வடித்து வேறு பாத்திரம் மாற்றியாச்சு. இப்போ பயிருமே வெந்துச்சு. பயிரையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்படியே இருக்கட்டும் அந்த பக்கத்து அடுப்பில். அதுக்குள்ளே மண் சட்டியில் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறோங்க. மண் சட்டியில் வச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. யாரெல்லாம் இது மாதிரி மண் சட்டியில் வச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நிறைய நாள் எங்கள் வீட்டுக்கார் வந்து எல்லா குழம்பும் நல்லா வைக்கிறேன், சாம்பார் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த 2 நாளாக மண் சட்டியில் வைக்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை மண் சட்டியோட மகிழ்மையாக என்னான்னு தெரியல, நல்லா இருக்குன்னு சொல்லி சாம்பார் சொல்கிறாங்க. அதே ஒரு சந்தோஷம். எப்பயுமே இந்த சாம்பார் வச்சாலே எங்கள் வீட்டில் ஏதாச்சும் எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ண புதுசுலலாம் எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாதுங்க, குழம்பே வைக்க தெரியாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்கூலில் பால்வாடியில் ஸ்கூலில் தான், ஆமாம் ஸ்கூலில் குழம்பு போடுவாங்களா, மதியம் லஞ்ச் சாப்பிட அது மாதிரி இருக்குதுன்னுவாங்க தண்ணியாக. அவங்களுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் குழம்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானே மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நானே இப்போ சமைப்பேன். ரொம்ப சமைக்க தெரியாது, சமைப்பேன். ஏதோ ஓரளவு சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் அதனால தான் நான் மண் சட்டியில் என்ன மட்டும் சாம்பார் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மண் சட்டி சமையல் தாங்க. சாம்பார் நல்லா இருக்குங்க. நான் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் வச்சா நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் நல்லா தான். சட்டி வச்சு
சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக ஜீரகம். எப்பயுமே எல்லா சாப்பாடுமே எல்லா குழம்புமே நான் ஜீரகம் சேர்ப்பேங்க. ஜீரகம் போட்டுட்டு கடுகு காஞ்ச உடனே அதுக்குள்ளே பெலாக்கொட்டையை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். லைட்டாக ஊறட்டும். காய வச்சு தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஊறட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. சின்ன வெங்காயம் தாங்க, அதை கட் பண்ணல, அப்படியே முழுசாக போகிறேன். சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகும் பொரியுது. அதுக்குள்ளாரே சாதம் வடிச்சாச்சு, கருப்பு கவுனி கூழ் செஞ்சிச்சு. இப்போ வாங்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பாக இருந்தால் சிம்மில் வச்சுக்கலாம், வேகமாக வச்சுக்கலாம். இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் டக்குன்னு சமைச்சிட்டே தான் இருக்கணும். அதிகமான வந்தால் எரிஞ்சால் ஒரே அடியாக அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், இல்லைன்னா எரியாது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காயை போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ளாரே கத்திரிக்காய் முருங்கைக்காய் தாங்க, இன்றைக்கி நிறையா காய் போடல. கத்திரிக்காய் முருங்கைக்காய் தாங்க போடுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களா முருங்கைக்காய். முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டுக்கலாம் வாங்க. யாரெல்லாம் மண் சட்டியில் இப்போ கரண்ட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கிராமத்துலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்க சொல்லுங்கள். சிட்டிலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்க? கிராமத்து லைஃப்பில் லைக் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வந்து ஓட்டு போட்டு போயிட்டீங்களா? நாங்கள்லாம் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நம்மளுடைய கடமை. ஓட்டு போகிறது நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஓட்டு போட்டுருணும். எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் ஊரில் தான் எல்லாருமே வந்து போட்டிருக்காங்கள்ல. எங்கே இருந்தாலுமே நம்ம உரிமையை விட்டு தரக்கூடாதுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக போடணும் ஓட்டு. பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுறலாம். பசங்களுக்கு லீவ் விட்டாங்களா எல்லாம் விளாண்டு கிடக்காங்க. அந்த செம்ம வெயில் அடிக்கணும். வெயிலே பேட் அடிக்கிறானுங்க, கிரிக்கெட் அடிக்கிறானுங்க. செம்ம இதாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் பசங்களை சேஃபாக வச்சுருங்க, பத்திரமா வச்சுருங்க. எங்கேயும் அனுப்பாதீங்க பசங்க கூட. நம்ம கண் பார்வையிலே இருக்கணும் பசங்க. கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா மசிஞ்சிச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய். இப்போ மிளகாத்தூள் போடலாம். வெய்ய டைமாக இருக்குது, அதனால் சொல்லிட்டு 1.5 ஸ்பூன் தாங்க போடுறேன். இது கொஞ்சம் லைட்டாக காரமாகவே இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நிறையா சாம்பார் மசாலா இதெல்லாம் போடுவாங்களா? எதுவுமே இல்லைங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வச்சு தாங்க இப்போ சாம்பார் வைக்கிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாம்பார். இங்கே பாருங்கள் சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கூட்டி விட்டாச்சு. இப்போ வந்து பயிர் வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. பயிர் வேக வச்ச தண்ணி ஊற்றியாச்சுங்க. அது ஒன்றும் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்கும் சாம்பார். இந்த மாங்காவே புளிப்பாக தான் இருக்கும், அதனால் சாம்பாரில் புளி ஊற்ற வேணாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லாஸ்ட்டாக தெரியும் ஊற்றுறதா இல்லையான்னு சொல்லிட்டு. புளி இதையுமே பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது பயிர் போட்டனால, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவை தண்ணியோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமே ஊற்றிக்கலாம். அடுப்பு அந்த இடத்துல மாற்றி வச்சிடலாம். இதில் வந்து பொரியல் செஞ்சிடலாங்க. இப்போ குழம்பு கூட்டி விட்டாச்சு சாம்பாருக்கு. இப்போ வந்து
பொரியல் செய்ய போகிறோங்க. பொரியல்னால் பலாக்கொட்டை பொரியல். யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை பொரியல் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பலாக்கொட்டையில் நிறையா டிஷ் செய்கிறாங்க. பலாக்காய், பலாப்பழம், அதில் வந்து பிரியாணி நான் செஞ்சேங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதில் புட்டு செய்கிறாங்க. புட்டுமே நான் ஒன்றும் செஞ்சு பார்க்கல, பிரியாணி தான் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. வாங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பலாக்கொட்டை போடலாங்க. சாம்பார் பலாக்கொட்டை பொரியல் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். நல்லாயிருக்கும், சூப்பராக, நல்லா மணல் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதை சுட்டுமே சாப்பிடுவாங்க. 2 பழம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டை 2 சாப்பிட்டா வயிறு வலியெல்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக அதுதான் எங்கள் ஊர்லெலாம் பண்ணுவாங்க. பலாக்கொட்டை போட்டாச்சு. யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை பொரியல் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பொரியல் சொல்லுங்கள், ஃப்ரை சொல்லுவாங்க. நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போடணுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக பாருங்கள். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். ஒன்றே கால் ஸ்பூன் தாங்க போடுறேன், 1 ஸ்பூனு கொஞ்சமாக. ஏன்னா இது வந்து வெய்ய டைமு, அதனால் காரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே குறைச்சிங்க. சட்னி, குழம்பு, நான்வெஜ்ஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் திட்டமாக போடுங்க. ஏன்னா வயிறு கிள்ளும், வயிற்று வலி வரும், உடம்பு ஹீட்டாகும். அதனால் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே குறைச்சிக்கினா நல்லது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பலாக்கொட்டை வேகணுங்க. இப்போ இதுவுமே ரெடி ஆகிடுச்சி, பலாக்கொட்டையும் ரெடி ஆகிடுச்சி. மாங்காய் அலசிட்டு மாங்காய் குழம்புல போட்டுக்கலாம். மூடி வச்சாச்சு, 2மே மூடி வச்சாச்சு. மண் சட்டியில் சாம்பார், இதில் வானலில் வந்து பலாக்கொட்டை பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. யாருக்கெல்லாம் கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்துலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள், பொங்கி வருது. இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுனால கொஞ்சம் இதாக வருது. ஆனால் கிண்டி விட்டே இருக்கும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும் சொல்லிட்டு கிண்டி விடணும். அடுப்பு எரிஞ்சால் நல்லா எரியும், எல்லாம் புகையாக வருங்க. நிறையா புகை போகுது பாருங்கள். இப்போ வந்து மாங்காவை அலசிக்கலாங்க. மாங்காவை அலசிட்டு சாம்பாரில் போட்டுக்கலாம். சாம்பார் இன்னும் கொதி வரலங்க. இந்த ஒரு பக்கம்தான் அனல் உழுது. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். உப்பு இருக்கா பார்ப்போம். உப்பு இல்லைங்க, உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும். உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இப்போ பொரியலுக்கு மட்டும்தாங்க அனல் விழுது, அந்த சைடு அனல் விழல. நாங்கள் இப்போ சாம்பார் கொதிக்கும் டைம் வேறு ஆகிடுச்சிங்க. வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சம் டைம் ஆகிடுங்க.
சாம்பாரும் கொச்சிச்சிங்க. இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்கள். சாம்பாரில் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்குங்க சாம்பார். யாருக்கெல்லாம் மாங்காய் போட்ட சாம்பார் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், பலாக்கொட்டை பொரியல், வடித்த சாதம், தயிர் வந்து புற ஊற்றி வச்சுருக்குங்க. தயிர் நம்ம வீட்டிலே பசுமாட்டு தயிர் தாங்க. இந்த வீட்டிலே பால் காய்ச்சி புற ஊற்றி வச்சுருக்குங்க. இன்றைக்கி அந்த தயிர் தான். சாம்பார் தயிர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து சின்ன வெங்காயம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி காலை டிஃபனுங்க. மதியானத்துக்கு சாம்பார் பலாக்கொட்டை பொரியல், சாதம் வடித்த சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். பலாக்கொட்டையும் நல்லா வெந்துச்சுங்க. பலாக்கொட்டையும் வந்துச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பலாக்கொட்டையை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சுண்டுட்டும். தண்ணி சுண்டோடனே இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பாருக்கு நல்லா இருக்குங்க பலாக்கொட்டை பொரியல். இப்போ வேறு சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குல்ல, யாரெல்லாம் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து எடுத்துடலாம். இதை நல்லா தண்ணி சுருண்டு வந்துச்சு. இப்போ பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சிடலாம். எப்பயுமே சமைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றி உள்ளார தாங்க எடுத்துன்னு போவோம். இந்த கறி பாத்திரமாக கழுவ போட்டுருவோம். நிறைய பேர் வந்து அப்படியே செஞ்ச உடனே எடுத்துமே உள்ளார வச்சுட்டா பண்ணுவாங்க. எனக்கு அதுமாரி பிடிக்காது. ஆனால் சொல்லிட்டு எப்பயுமே நான் சமைச்ச உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கழுவ போட்டுருவோம். சாம்பாருமே நல்லா கொச்சிச்சு பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பலாக்கொட்டை பொரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை பொரியல் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் அனல் அதிகமாக விழுது, அதனால் சொல்லிட்டு இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. இங்கே பாருங்கள் சாம்பார் சூப்பராக கொச்சிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் வடித்த சாதம், பலாக்கொட்டை பொரியல், அதுக்கப்புறம் தயிர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.